வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரணங்கள் நம் மனதிற்குள் வலியை கொடுக்கும். நாம் இரவு தூங்கச் சென்றால் கூட அந்த மரணங்கள் நம் மனதிற்குள் தொடர் வலியை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டியதுதானா? ஏன் இந்த மரணம் நிகழ்ந்தது? அல்லது இறைவன் என்பவன் இருக்கிறானா? இந்த கேள்விகள் நம் மனதிற்குள் எழும்பிக் கொண்டே இருக்கும் சில மரணங்களை குறித்து பேசுகின்ற பொழுது, அப்படி மனதை வலிக்கச் செய்த ஒரு மரணம்தான் தேசிய தலைவருடைய இளைய மகனுடைய மரணம். இந்த மரணம் நடைபெற்ற பொழுது உலகமே துடித்தது. ஒரு பிஞ்சு பாலகனை இப்படி கொடூரமாக கொன்றுவிட்டார்களே என்கின்ற தவிப்பு பரவலாக எல்லோர் மனதிலுமே இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. ஒவ்வொரு தமிழ் பேசுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் தவித்தது. இப்படி ஒரு குழந்தையை பறிகொடுத்து விட்டோமே என்று அவர்கள் பரிதவித்தார்கள். ஆனால் இந்த மரணத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற வலு பல இடங்களில் அது எழும்பத் தொடங்கியது. பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. வருடங்கள் 15 கடந்து விட்டது. இதுவரை அந்த பாலகனுக்கு என்ன விடிவு என்கின்ற விடயம் யாராலும் எழுதப்படவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட போராட்டங்கள் நடத்தக்கூடியவர்கள் அல்லது போராட்டங்களை நடத்தி தங்களுக்கான விளம்பரங்களை தேட வேண்டும் என்ற களத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அந்த பாலகனுடைய படங்களை வைத்து போராட்ட களங்களிலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அந்த பாலகனுக்கான நீதி கிடைத்ததா என்றால் அவர்கள் ஒரு நேரமும் சிந்தித்தது கிடையாது. அது இன்று வரை அப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஐநா மன்றத்தில் இதை குறித்து பேசினார்கள் என்று சொல்வார்கள், அல்லது அதற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வருடமும் மே நவம்பர் மாதம் வருகின்ற பொழுதெல்லாம் இதை குறித்த செய்திகள் அலசப்படும் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அந்த பாலகனுக்கு கிட்ட வேண்டிய நீதி கிட்டவில்லை என்பதை விட அந்த பாலகனை அழித்தவர்கள் இன்றும் இந்த மண்ணிலே அவர்கள் அடையாளங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. இன்று அந்த பாலகனை மையப்படுத்திய ஒரு செய்தி. அந்த செய்தியை யார் கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த பாலகனை அழிப்பதற்கு காரணமாக அப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருந்தவருடைய மகன் இப்பொழுது அந்த பாலகனுடைய மரணத்தை மையப்படுத்தி ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார். அது என்ன செய்தி என்றால், இவர்கள் மனம் உடைந்து நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறார்களா என்ற கேள்வி உங்கள் முன்னால் எழும்பலாம். அல்லது அதற்கான நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்வதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்களா என்ற கேள்வியும் உங்கள் மனதிற்குள் எழும்பும். ஆனால் இங்கு களம் வேறொன்றை எடுத்து வைக்கிறது. நமல் ராஜபக்சே, இவரை குறித்து உங்களுக்கு தெரியும். மஹிந்த ராஜபக்சே அவருடைய மகன். இவரிடம் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கின்றார். அந்த பேட்டியிலே பல விடயங்களை குறித்து அவர்கள் பேசுகின்றார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது இந்த பாலகனுடைய மரணத்தை குறித்த ஒரு கேள்வியும் வருகிறது. அந்த கேள்வி வருகின்ற பொழுது நமல் ராஜபக்சே குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அந்த பாலகனுடைய மரணத்தை என்னுடைய தந்தை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பாலகன் மரணம் அடைந்து விட்டான் என்கின்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் என்னுடைய தந்தை மனமுடைந்து அப்படியே அமர்ந்து விட்டார். காரணம், அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அதிகாலையில் தான் அந்த செய்தி வருகின்றது. அந்த செய்தி வந்தபொழுது என் தந்தை எவ்வளவு துடித்தார் என்பது எனக்கு தெரியும். நான் அப்பொழுது அருகில் இருந்தேன். ஆனால் திட்டமிட்டு அந்த பாலகனை அழித்து விட்டதாக பலர் கதைகளை கட்டினார்கள், பலர் செய்திகளை சொன்னார்கள். அதை சார்ந்த பல கருத்துகள் பல ஊடகங்களில் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அது தவறுதலாக அந்த பாலகன் அழிக்கப்பட்டான் என்பதுதான் நிஜம். அதாவது அவன் ஒரு இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது தவறுதலாக அவன் மீது அந்த பாதிப்பு ஏற்பட்டு அவன் மரணத்தை தழுவிவிட்டான் என்பதுதான் நமல் ராஜபக்சே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது என்னுடைய தந்தை மிகவும் வேதனைப்பட்டார் என்கின்ற அந்த வார்த்தையை வைத்திருக்கின்றார். 15 வருடங்கள் கழித்து இந்த விடயத்தை இப்பொழுது நமல் ராஜபக்சே அவர்கள் எடுத்து வைக்கிறார். இங்கு மனதிற்குள் எழும்ப வேண்டிய சில வினாக்கள் இருக்கின்றன, அல்லது சில கேள்விகள் எழும்ப வேண்டிய ஒரு கோணமும் இருக்கின்றது.
நமல் ராஜபக்சே குறிப்பிட்டது போல மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வருத்தம் கொண்டிருந்தால் அல்லது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பதபதைப்பு அடைந்திருந்தால், ஒரு அறியாத பாலகனை அழித்து விட்டோமே என்று அவர் நினைத்திருந்தால், அந்த நிமிடத்திலே இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ அவர்களை அழைத்து அவர் தண்டனை கொடுத்திருப்பார். அல்லது இவர்களால் தான் இந்த விடயம் நடந்தது என்று அந்த குற்றவாளியை அடையாளப்படுத்தி இருப்பார். ஆனால் அந்த அடையாளப்படுத்தலை அவர் செய்யவில்லை. அந்த பாலகன் இறந்துவிட்டான் என்கின்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த உலகமே அதிர்ந்து பார்த்த வேளையிலும் அமைதியாக அடுத்த நகர்வுகளை நோக்கித்தான் மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய பயணங்கள் இருந்தது என்பதுதான் வருத்தமான பதிவு. இன்று மஹிந்த ராஜபக்சே வேதனைப்பட்டார் என்று சொல்லக்கூடிய செய்திகளின் பின்னணியில் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதைகள் இருக்கிறது என்று தான் புரிய முடிகின்றது. அல்லது ஒரு கற்பனை கலந்த ஒரு கதையை நமல் ராஜபக்சே வடிவமைத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து திணித்து இருக்கிறார் என்பதாகத்தான் இப்பொழுது நம்மால் உணர முடிகின்றது. நமல் ராஜபக்சே சொல்வதை உண்மை என்றே ஏற்றுக்கொள்வோம். அவர் குறிப்பிடுகின்ற கருத்துகளின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சே வேதனையோடு இருந்தார் என்கின்ற செய்தியை உளமாற நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக மஹிந்த ராஜபக்சே இருந்திருந்தால் இன்று கூட மஹிந்த ராஜபக்சே வாய் திறந்து அன்று நடந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். அந்த பாலகனுக்கு என்ன நடந்தது, யார் அந்த பாலகன் மீது தவறுதலாக ஒரு அழிவை உருவாக்கக்கூடிய நிலையை எடுத்தார், அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா, அதற்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும், அந்த விசாரணையில் இவர் குற்றவாளி என்றால் இவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு நான் முன்னின்று செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று மஹிந்த ராஜபக்சே அறிவித்திருக்கிறாரா என்றால் இல்லை. அல்லது அதற்கான களங்களை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரா என்றால் இல்லை. அப்படி இல்லை என்கின்ற ஒரு மனிதர் ஒரு பாலகனுடைய மரணத்தை கண்டு அவர் அழுதார் அல்லது அவர் துன்பப்பட்டார், வேதனைப்பட்டார் என்கின்ற விடயம் எடுத்து வைக்கப்படுகிறது என்றால் ஏதோ ஒன்றிற்காக இவர்கள் எதையோ ஒன்றை பேச வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற கதைகளை முனைப்புடன் அதை வர்ணிக்கவும் வடிவமைக்கவும் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. காலங்கள் ஓடி விடலாம், காட்சிகள் கூட நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காட்சிகளை நாம் அரங்கேற்றி கொண்டு பயணித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மையும் அறியாமல் ஒரு மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது. அதை இறை என்பார்கள் ஒரு சிலர் இயற்கை என்பார்கள். அந்த இறை கண்டிப்பாக குற்றம் செய்தவனுக்கு தண்டனை வழங்கித்தான் தீரும். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான தண்டனை எழுதப்பட்டுத்தான் தீரும். இந்த பாலகன் அவன் எந்தவிதமான போராட்ட களத்திலும் இல்லாதவன். அந்த பாலகன் எந்தவிதமான அநியாயங்களையும் செய்யாத ஒருவன், அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடாதவன். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பாலகன் ஒருவன் உங்களால் மரணிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இறை அதற்கான சாட்டையோடு உங்களுக்காக காத்திருப்பார் என்பது நிஜமாகத்தானே இருக்கும். நன்றியுடன் இன்பா.